ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரைட் ஸ்டைல் தான். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் ஒரு புல் த்ரூ ஹேர் ஸ்டைல் நான் பண்ணியிருப்பேன். அது ரிலேட்டடாக இன்னொரு ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக அழகாக எலிகென்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, ஷார்ட் ஹேர் இருக்கவங்க, மீடியம் ஹேர் இருக்கவங்க, ஈவன் லாங் ஹேர் இருக்கவங்க கூட இது போடலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்டென்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படாது, நல்லா அடர்த்தி இருந்தாலே போதும். இன்றைக்கி நான் எக்ஸ்டென்ஷனில் வச்சு தான் காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணதுக்கப்புறமா க்ரௌன் பஃப் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் க்ரௌன் பஃப் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறது, எவ்வளோ ஹைட் லிஃப்ட் பண்ணுறது, ஒரு ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி வைக்கலாங்கிறது அந்த வீடியோவோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஹேர்னா நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கிற முடியும் வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் கலர்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். இந்த ஹேர் ஸ்டைலே உங்களுக்கு நல்லா ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிளாண்ட் கலர் இருக்குது. அது ஃபாரினர் ஹேர் நடுவில் வந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு ஹேர் கலர் பண்ணிக்கணும் ஆசை, பட் வீட்டில் விட மாட்டாங்க. பண்ண டைம் இல்லை, ஹேர் டேமேஜ் ஆகிடும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அப்படி ஹேர் கலர் பண்ணாதவங்களும் ஹேர் கலர் பண்ண மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாகவே தெரியும். க்ரௌன் பஃப் பண்ணினதுக்கப்புறமா தலைமுடியை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் செக்ஷனில் எந்த இடத்துல கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ, ஹேர் எக்ஸ்டென்ஷனோட கிளிப்பை எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்த க்ரிப்பாக இருக்கிறதுக்காக பேக்கும் பண்ணிக்கலாம். நல்லாவே பேக்கும் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஹேர்னால் ஸ்ப்ரே அடித்து கூட நீங்கள் பேக்கும் பண்ணிக்கோங்க. பேக்கும் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஹேர்பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஹேர்பின் போடும்போது ஒரே டைரெக்ஷனில் போடாதீங்க, ஆப்போசிட்டில் போடும்போது நல்ல க்ரிப்பு கிடைக்கும். ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தலைமுடியை நல்லா கோம் பண்ணி நீட் பண்ணிக்கிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது டிவைட் பண்ண முடிய ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். டாப் லேயரை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறது ரப்பர் பேண்ட் போட வேண்டாம், அதை அப்படியே ஃப்ரீயாகவே கோம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ரப்பர் பேண்ட் போட்ட முடிய ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டாக டிவைட் பண்ணி பிரித்து விட்டுட்டு கீழே இருக்க முடிய மேலே தூக்கி பிடிச்சிக்கலாம். மேலே தூக்கி பிடிச்சிட்டு நல்லா அந்த முடியும் நல்லா கோம் பண்ணி நீட் பண்ணிக்கணும். நீட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இப்போது ரப்பர் பேண்ட் போட்ட முடிய டவுன்வர்ட்ஸ் கீழ்ப்பக்கமாக வச்சு ரப்பர் பேண்ட் போடணும். நம்ம பின்பக்கமாக விரல் வச்சு பார்த்தோன்னா 3 விரல் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் தான் என்டையர் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இடத்துல பெருசாகவோ சின்னதாகவோ இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அப்போ தான் அதோட டென்சிட்டி ஒரே மாதிரி வரும். ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணினதுக்கப்புறமா மேலே தூக்கி பிடிச்சிருந்த முடியை கீழே விட்டுட்டு சைட்ஸில் லேஸாக புல் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். எப்படி லைட்டாக புல் பண்ணணும், எப்படி நீட்டாக பண்ணணும், எப்படி கிளிப் போட்டு அதை வேணும்னா ஸ்ப்ரே அடித்து செக்யூர் பண்ணணும், நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். அந்த ஹேர் ஸ்டைல் கலையாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ண எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் நான் அதே தான் பண்ணுறேன். இப்போது இதே ப்ரொசீஜரை ஒரு லேயரும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். பெருசு சின்னது பண்ணக்கூடாது. லூப் பொறுத்த வரைக்கும் ஒரே அளவாக வரணும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுக்கிற முடியே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்க சொன்னேன். ஒருவேளை நீங்கள் ஈக்குவலாக எடுக்கலைன்னா ஹேர் ஸ்டைல் நல்லா வராது, பார்க்குறதுக்கு பெருசும் சின்னதுமாக இருக்கும் உங்களோட லூப் எல்லாமே. ஸோ ஆரம்பத்துலேயே ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். ஷார்ட் ஜட வரிசையில் மெஸ்ஸி பிரைட்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞ்சிருந்தால் கூட பரவாயில்லை. பட் இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு நீட்டாக போடுறீங்க அந்த அளவு உங்களோட ஹேர் ஸ்டைல் ஹைலைட் ஆகி தெரியும். அதனால் ஒரு தடவை இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போதும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போடும்போதும் நீட்டாக பண்ணுறது, ஹேர் ப்ரிப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். வெறும் ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இது. ஒரு லேயர் பண்ணிங்கனாலே அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் இது எவ்வளோ நீட்டாக பண்ணணும் அதில் தான் உங்களோட ஹேர் ஸ்டைலே இருக்குது. இதே ப்ரொசீஜரை ஃபுல் லென்த்துக்கும் நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஹேர் ஸ்டைல் கலையாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்ப்ரே அடித்து கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இது தலை ஃபுல்லாக கிளிப் பண்ணுறதுக்கு இவ்வளோ கிளிப் வேணுமானலாம் அவசியம் இல்லை. ஒரு 3 லேயர் பண்ணிங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே ட்ரை ஆகிடும். அப்போ அந்த கிளிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜடை ஃபுல்லாக போட்டு முடியும் போது எண்டில் வரும்போது 2 லேயரையும் ஒன்றா சேர்த்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணணும்னா அங்கே கூட நீங்கள் அது சின்ன சைஸில் பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்க அழகாக தெரியும். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கேன். எண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு 2 லேயரும் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஃப்ரண்ட் லேயரை மட்டும் சின்னதாக விரித்து விட்டுருக்கேன் பாருங்கள்.
ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறமா கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். கிளிப்ஸ் எடுத்துகிட்டு ஹேர் டெக்கர் பண்ணிக்கலாம். அதுக்கு ரியல் ஃப்ளார் வச்சும் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வச்சும் பண்ணலாம், இல்லைனா வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் அது மாதிரி வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி தலையில் கிளிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரியல் ஃப்ளார் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்டரில் வர ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டோன்ஸோ இல்லைனா வந்து பெரிய சைஸில் இருக்கிற பேர்ல்ஸு இல்லைனா வந்து பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே கூட ரியல் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைலில் மறைக்காத அளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் விட ரியல் ஃப்ளார் வச்சு பண்ணும்போது இந்த ஹேர் ஸ்டைல் இன்னும் ஹைலைட் ஆகி தெரியும். ரியல் ஃப்ளார்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது, ரியல் ஃப்ளார் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி நீங்களே பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஹேர் ஸ்டைல் ரிலேட்டடான இல்லை மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு என்ன நாங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.